ஓம் நம சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்கின்றது. நம்ம எவ்வளோதான் வீட்டை துடைச்சாலும் அந்த வீட்டில் ஏதோ ஒரு விதமான துர்நாற்றங்கள் அடித்து கொண்டு தான் இருக்குது. வீட்டில் உள்ளவங்களும் சரியாக செயல்பட மாட்டாங்க. ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சிந்தனையில், இல்லை எப்பொழுதுமே தூங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு நிகழ்விலேயே சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த எதிர்வினைகள் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிற அர்த்தம். பெண்கள் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வச்சாலும் சில வீடுகளில் இந்த மாதிரியான ஒரு எதிர்வினைகள் கெட்ட சக்திகளானது சூழ்ந்திருக்கும். அப்படி அந்த கெட்ட சக்திகளை விரட்டுவதற்கான ஒரு சூப்பரான வழிமுறையை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இதை நீங்கள் செய்து விட்டாலே அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளுமே நீங்கி வீட்டில் சும்மா இருந்து சோம்பேறித்தனமாக, அதாவது ரொம்ப எந்த விதமான செயல் சிந்தனைகளும் இல்லாமல் இருப்பவங்க கூட அதற்கப்புறம் வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல்கள் சூழ்ந்து அவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் அப்படிங்கிறதான். சில பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த கெட்ட வாடையானது வீசிக்கொண்டே தான் இருக்கும். வீட்டை என்ன தான் சுத்தம் செய்தாலும் வீட்டில் ஒரு தெய்வ கடாட்சமும் இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்ட வீட்டில் இருப்பவர்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் தோல்விதான் அடைவார்கள். வீட்டில் இருப்பவர்களுக்கும் தொடர்ந்து உடல் உபாதைகள், வீண் விரைய செலவுகள் இப்படின்னு வந்து கொண்டே தான் இருக்கும். என்னவென்றே தெரியாமல் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிம்மதி நிலை குலைந்து அப்படியே எங்கே பார்த்தாலும் ஒரு விதமான சஞ்சலத்தோடையே சுற்றி திரிந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் வீட்டில் இருப்பவர்களுடைய மனம் எப்பொழுதும் சஞ்சலமாகவே இருக்கும். இவ்வாறு அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கணும்னா வீட்டில் பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சத்தை நம்ம மிகுதியாக வைக்கணும். அதாவது ஏன் இந்த கஷ்டம் என்று புரியாமல் மனதை போட்டு குழம்பிக்கொண்டு கோயில் கோயிலாக பார்த்திங்கன்னா நம்ம போய்கொண்டே தான் நிற்போம். அந்த கோயிலுக்கு போவோம், அந்த பரிகாரத்தை செய்வோம், அது இதுன்னு எல்லாத்தையுமே செய்வோம். எங்கு சுற்றினாலும் எந்த ஒரு நல்ல காரியமும் வீட்டில் நடக்காது. காரணம் இவர்களுக்கு கெட்ட நேரம் நடப்பது தான். வீட்டை பிடித்த தரித்திரத்தை, கெட்ட நேரத்தை எப்படி விரட்டி அடிப்பது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இதை நீங்கள் வீட்டில் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாலே நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். வீட்டில் உள்ள எதிர்வினைகள் பூராமே நீங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் நல்ல செயல் சிந்தனையோடு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. கோவில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய திருமஞ்சன பொடி என்ற ஒன்றை பயன்படுத்துவார்கள். தெய்வீக ஆற்றல் பார்த்திங்கன்னா நிறைந்த இந்த பொடி எல்லா பூஜை பொருட்கள் வாங்கும் அந்த கடைகளில் கிடைக்கும். அதாவது அபிஷேக பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் இந்த திருமஞ்சன பொடி இருக்கும். அந்த கடையில் கேட்டாலே கண்டிப்பாக சுலபமாக நமக்கு இந்த திருமஞ்ச பொடி பார்த்திங்கன்னா கிடைத்து விடும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பொடியை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும். வீட்டை நன்றாக எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் துடைப்பீங்கள்ல, அந்த மாதிரி துடைத்து சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வீடு முழுவதும் மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு விடுங்கள். ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த சொம்பில் தண்ணீர் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் இந்த திருமஞ்சன பொடி வாங்கி வச்சுருக்கின்ற இந்த திருமஞ்சன பொடியும் ஒரு கைப்பிடி எடுத்து, கல்லுப்பும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சிறியதாக போட்டு கரைத்து உங்கள் வீடு முழுவதுமே இதை தெளித்து விடலாம். இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கும் நபர்களின் தலையிலும் லேசாக தெளித்து விடலாம். இப்படி செய்தால் உங்கள் வீடு பார்த்திங்கன்னா தெய்வகடாட்சம் நிறைந்ததாக உடனடியாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். உங்கள் வீட்டை பிடித்த கண் திருஷ்டி, கெட்ட சக்தி எதுவாக இருந்தாலுமே வீட்டிலிருந்து தலைதெறித்து வெளியேறிவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. சில பேருக்கு வேலை செய்ய தோணவே தோணாது. தூக்கமாக வரும், சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய தலையிலையும் இந்த தண்ணீரை நீங்கள் தெளித்து கொள்ளலாம். குழந்தைகள் சில சமயம் என்னவென்றே தெரியாமல் அழுது கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்திலையும் லேசாக இந்த தண்ணீரை குழந்தைகள் தலையில் தெளித்து விடலாம். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது ரீசனே இல்லாமல் குழந்தைங்க திடீர்னு அழுவ ஆரம்பிப்பாங்க. என்ன செய்தாலுமே அதாவது சமாதானமாக மாட்டாங்க. ஏதோ ஒரு எதிர்வினை அவர்களை அங்கேருந்து சூழ்ந்த மாதிரி நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட வேலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தண்ணீரை உடனே தயார் செய்து அவர்களுடைய தலையில் லேசாக தெளித்து அந்த எதிர்வினைகளை நம்ம விரட்டி விடலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ கடாட்சத்தை நம்ம நிலைநிற்காமல் வைத்திருக்கும் பொழுது அந்த எதிர்வினைகள் எல்லாமே சூழ்ந்துவிடும். கட்டாயம் பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறையாவது வீடை நல்லா, அதாவது துடைத்து சுத்தம் செய்து இந்த தண்ணீரை நீங்கள் தெளித்து விடுவது மிகச்சிறந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இப்படி தெளிப்பதனால வீட்டில் உள்ள இந்த எதிர்வினைகள் எல்லாமே நீங்கிடும். நம்ம உடம்புலேயே
நிறைய எதிர்வினைகள் பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கேயோ சென்று கொண்டு வருவோம். அந்த எதிர்வினைகள் பூராமே நம்மளோடு ஒட்டி கொண்டு வரும். அப்போ வீடு தெய்வ கடாட்சமாக இருக்கும் பொழுது தான் அந்த எதிர்வினைகள் எல்லாமே நம்ம வீட்டிற்குள்ளே வந்து உட்காரும் பொழுதே எல்லாம் அந்த வாசல் படியிலேருந்து வெளியேறிவிடும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் ஈடுபடுவது கிடையாது. ஏதோ நம்ம பாட்டுக்கு போகிறோம் வாரோம்னா வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியான சூழல் இருக்காது. சண்டை சச்சரவுகள் இப்படியான பிரச்சனை பார்த்திங்கன்னா பலவாறு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம்னா அதில் முன்னேற்றம் இருக்காது. எதுக்கெடுத்தாலும் கூட இருக்கவங்களோடு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இப்படி பிரச்சனைகள் தான் பலவாறு நடந்து கொண்டே இருக்கும். அப்படியான விஷயங்கள் சரியாகுவதற்கு இந்த மாதிரி திருமஞ்சன பொடியை வாங்கி உப்பு, பச்சை கற்பூரம் நமக்கு எப்பொழுதுமே தெரியும். அது இன்னும் தெய்வீகம் ஆற்றல் உடையது. லக்ஷ்மி கடாசத்தை நமக்கு பெருகச் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் பச்சை கற்பூரம். அதுக்கப்புறம் கல்லுப்பு பார்த்திங்கன்னா அது இயற்கையாகவே எதிர்வினைகளை விரட்டக்கூடியது. உப்பை நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்மளே பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். உப்பு அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அதனால் நமக்கே பாதிப்பு ஏற்படும். அப்போ அந்த உப்பை வைத்து எதிர்வினைகளுமே பயப்படுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் குளிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து குளிக்கிற அந்த டவியில் தண்ணீரில் போட்டு நல்லா கலக்கி நீங்கள் குளிப்பது உடலில் உள்ள எதிர்வினைகளை பூராமே அது விரட்டுவதற்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்பாண்டம், சின்னதாக ஒரு மண்பாண்டத்தை வாங்கி அதுலேயுமே உப்பு போட்டு வைங்க. பூஜை அறையில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தையும் நேர்மறை ஆற்றலையும் அது தக்க வைத்து கொள்ளும் அப்படிங்கிறது தான். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது தான் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தில் நம்ம நம்பி இறங்கும் பொழுது தான் அதில் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்காது அப்படிங்கிறதான். அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.